ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கந்த சஷ்டி விரதத்தோட இன்றைக்கி கடைசி நாள். நான் ஒரு நாள் விரதம் மட்டும் இருக்கேன் சூரசம்ஹாரத்தன்னைக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சு வீடெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டு வெளியே வாசலில் கழுவி கோலம் போட்டு நானும் குளிச்சுட்டு 4 மணிக்கெலாம் வந்துட்டேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு வெத்தலை தீபம் போடலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டே பார்த்திங்கன்னா முருகருக்கு நான் செவ்வரளி மாலை கட்டி வச்சுட்டேன். வெத்தலை தீபம் போடுறதுக்காக 6 அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் ஊற்றி எல்லாம் திரியெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கும் நம்ம ஏற்றியாச்சு. இன்றைக்கி முருகருக்கு காலையில் பார்த்திங்கன்னா நான் நெய்வேத்தியமாக பாலும் பழமும் மட்டும்தான் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். 6 மணிக்கு மேலே சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி விரதம் விடுவேன். இன்றைக்கி ஒரு நாள் பூரா விரதம் தான். நம்ம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறோம். பால் பழமும் சாப்பிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் 48 நாள் 7 நாள் இருக்கிறவங்களாம் உண்மையாகவே கொடுத்து வச்சுங்க தாங்க. முருகனோட அருள் இருந்தால் தான் அது கிடைக்குங்கிற மாதிரி போன வருஷமும் எனக்கு ஒரு நாள் தான் இருக்கக்கூடிய ஒரு இது அமைஞ்சது. இந்த வருஷமும் என்னால் ஒரு நாள் தான் இருக்க முடிஞ்சுது. ஒரு நாள்னாலும் மனசார நம்ம அவரை மனசார நினச்சி கும்பிட்டு இருக்கிற அந்த ஒரு நாள் திருப்தியை சந்தோஷமே நமக்கு அவ்வளோ கிடச்சிது முருகரோட இதால். நானும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டேன். சாமி கும்பிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கந்த சஷ்டி போற்றி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடினா நல்லது. ஈவினிங் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு நெய்வேத்தியமாக தயிர் சாதம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்.